ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வாக்கிங் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு போனேன். உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போயும் ட்ரெயின் வர எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வர டைம் அது. அதனால சரி கொஞ்சம் ட்ரெயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பாருங்கள் என்னென்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அப்படியே காலுக்கு கொஞ்சம் உட்காந்துருக்க டைமில் கால் ஆட்டி ஆட்டி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 30 தடவை அப்படி 40 தடவை சும்மா உட்காந்துருக்காம அதை கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரெயின் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. முதல்ல வாக்கிங் போனால் அங்கேயே தான் ஸ்டேஷன்லேயே தான் வாக்கிங் போவோம். இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள், அங்கே வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் 3rd பிளாட்ஃபார்மில் வருது. அதுக்கு இங்கே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து இது மேலே ஏறி இறங்கி போகிறாங்க. அதுவே இங்கே மூட்டையை தூக்கிக்கிட்டு குழந்தைங்களோட போகிறவர் கிராஸ் பண்ணி அங்கே படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டில் கிராஸ் பண்ணி அவர் இறங்குறாரு. இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க குட்டிங்களோட அப்படியே பாருங்கள், ட்ரெயின் வந்துட்டுருக்குது பாருங்கள் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். அந்த சமயத்தில் இறங்குறாங்க பாருங்கள். அது ரொம்ப என்னென்னா, அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வேறு வந்துச்சு. 9க்கு இந்த ட்ரெயின் வருது, 9:04 அந்த ட்ரெயின் வருது. அது அங்கேயே நின்றுடுச்சு, அந்த கார்னர்லேயே நின்றுட்டுருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி இறங்கி ஓடுவாங்க, அது கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறான் அந்த டிரைவர். அப்படியே அங்கே ட்ரெயின் நின்றுட்டுருக்குது பாருங்கள். அப்போ கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தைரியமாக இறங்குறாங்க. அந்த அம்மாவால் இறங்கக்கூட முடியல, ஆனாலும் இறங்கி கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவங்களுக்கு இத்தனைக்கும் ரயில்வே போலீஸ் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ தான் கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, யாரும் கேட்டப்பாடு இல்லை. ட்ரெயின் வர வர அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு இவங்க ஓடுறாங்க பாருங்கள். அதில் அந்த ஹஸ்பண்ட் ஏறிட்டார், ஒய்ஃபால் ஏறவே முடியல. அது எங்கேயோ போய் அங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து போட்டு அது மேலே நின்று அது மேலே ஏறுது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்பா எப்படி தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை வந்து எழுதினாலும் எத்தனை சொன்னாலும் இது பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. ஏன்னா எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் தெரியுங்களா இதனால். அதுக்கு தான் எங்களையெல்லாம் வந்து வாக்கிங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் டக்குன்னு கிராஸ் பண்ணிடுறோம், அது மாதிரி செய்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ முதல்லலாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் வாக்கிங் பண்ணுவோம் சேஃபாக. இப்போ எல்லாம் அலோவ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செய்கிறதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. பாருங்கள், அந்த அம்மா கல் எடுத்து மேலே வச்சு அது மேலே ஏறி நின்று இறங்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து அங்கே நிற்குது. அந்த சமயத்தில் பாருங்கள், ஒரு ஹஸ்பண்டு குழந்தைங்களோட வராரு. அப்போ கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். அவ்வளோ சேஃப்டியாக. ட்ரெயின் வந்தால் என்ன, நம்ம கிளாஸ் படிப்பாங்க, ட்ரெயின் வருது பாருங்கள், அங்கே ட்ரெயின் நிற்குது, இந்த ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் வருது. இந்த டைமில் யாராவது இறங்குனாங்கன்னா என்ன பண்ணுறது, பிரேக் பண்ணுவாங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்கள் வந்து தெரியுமா தெரியாதா, இந்த கூட்ஸ் ட்ரெயின் 9:04 வந்துச்சுங்க டைமு. அது வந்து 9 o'clock வந்துச்சு. ஒரு 4 minutesல யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது.